கோவிந்தம் டிவி அன்பு நேயர்களுக்கு அரவிந்தனின் வணக்கம். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள், ஒரு மகத்துவமான ஒரு நாள். குரு பௌர்ணிமா. குரு பௌர்ணிமா என்பது எல்லா பௌர்ணமியும் விசேஷம்தான். ஆனா குரு பௌர்ணமி என்பது மிகவும் விசேஷமானது. குரு யார்? கு என்றால் இருள், ரு என்றால் அதை நீக்குபவர். நம் அறியாமை என்கிற இருளை நீக்குவதுதான் குரு. நாம் துன்பத் துயரத்திலே வழிமாறி போகிற போது நமக்கு வெளிச்சம் காட்டி ஒரு ஒளி கொடுத்து வழி காட்டுகிற ஒரு மகத்தான மாமனிதர் தான் குரு. யார் குரு? நம் ஆச்சாரியார் மட்டுமா குரு? யோகிகள், சித்தர்கள் இவர்கள் மட்டுமா குரு? அல்ல. நமக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர் ஒரு குரு. நம்மை கைப்பிடித்து இந்த உலகத்தை காட்டிய நம் தாய் தந்தையர் குரு. நமக்கு வழிகாட்டிய நல்ல நண்பர்கள் எல்லாம் குரு. இந்த மண்ணிலேதான் மரம் கூட குருவாக முடியும். ஒரு சாதாரண மரம்தான் புத்தனுக்கு ஞானத்தை வழங்கிய இடமாக மாறி புத்தனுக்கே குருவாய் போதி மரமாய் விளங்குகிறது. ஞானப்பால் ஊட்டி வளர்க்கின்றவர் மட்டும் குரு அல்ல. இந்த ஊரிலேதான் இந்த ஊனுக்கு பால் ஊட்டி வளர்க்கிற கோ கூட நமக்கு குருதான். இப்படிப்பட்ட கோவை கூட வணங்குகிற ஒரு மண் தான் நமது பாரத மண். இந்த குரு பூர்ணிமா என்பதை நாம் எல்லா பண்டிகையை விட, எல்லா திருவிழாக்களை விட உற்சாகமாக வணங்க வேண்டும். உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியரை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி உங்களை காப்பாற்றுகின்ற குருமார்களை தேடி போய் அவர் பாதங்களே விழுங்கள். நீங்கள் கீழே விழுகிற போது உங்கள் வாழ்க்கை எழுந்து நிற்கிறது. இந்த குரு பௌர்ணிமாவை உற்சாகமாக கொண்டாடுவோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அரவிந்த். நன்றி, வணக்கம்.